ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அவரி செடி தான் பார்க்க போகிறோம். அதாவது இண்டிகோ பிளான்ட். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்திருக்கேன். இது வந்து ஹேர் டைக்கு, உஜாலா சோப்பு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவரி செடி. முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகணும். இது கல்டிவேட் ஆகிறதுக்கு இன்னும் 2 months ஆகுது. நாங்கள் இது போட்டு 1 month ஆகுது. இது பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தண்ணி படாது. இதுக்கு கம்மியாக தண்ணி இருந்தாலே போதும். 15 days ஒன்ஸ் நம்ம தண்ணி பாய்ச்சினாலே போதும். சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியே இல்லைன்னா கூட இது வந்து காயவே காயாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் நிறைய தண்ணி விடக்கூடாது, அதுதான் ஒன்று. தண்ணி விட்டால் ரொம்ப அழுகி போயிடும். இப்போது எங்கள் ஃபார்ம்லேண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவரி செடியோட நிறைய எக்ஸ்ட்ரா செடிலாம் வளர்ந்துட்டு இருக்கு, தேவையில்லாத செடிலாம். அதுக்காக நாங்கள் களைக்கொல்லி போடணும். இதுக்கு நம்ம ஒரு டைம் களைக்கொல்லி போட்டால் போதும். இதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவை கிடையாது. அப்புறம் பூச்சிலாம் வந்து வைக்காது. அதனால பூச்சி மருந்து நம்ம போட அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 4 டைம் நம்மளுக்கு வந்து கல்டிவேட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு நம்ம ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 மாதம், அதுக்கப்புறம் இன்னொன்று 1 மாதம் வந்துட்டு தானாகவே வளர்ந்துடும். அதே மாதிரி நம்ம 4 டைம் நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நாங்கள் போட்டுக்கிற இடத்துல இதுதான் வந்து நாங்கள் போட்டுக்கிற இடம், அவரி செடி. கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.